அழகான கிராமத்தில் ஒரு தாய் பூனையும் அதன் குட்டி பூனையும் வசித்து வந்தன. தாய் பூனை தினமும் வயலில் கடுமையாக உழைத்து தன் குட்டிக்குத் தேவையான உணவை சேகரிக்கும். ஒரு நாள் குட்டி பூனை பள்ளிக்கூடம் முடிந்து மிகவும் சோகமாக வீடு திரும்பியது. அம்மாவை பார்த்ததும் ஓடிச் சென்று கட்டியணைத்துக் கொண்டு அழுதது. ஏன் அழுகிறாய் கண்ணா என்று பதற்றத்துடன் கேட்டது தாய் பூனை. அம்மா, பள்ளியில் எல்லோரும் நான் மிகவும் சிறியதாக இருக்கிறேன் என்று கிண்டல் செய்கிறார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. இனி நான் பள்ளிக்குச் செல்ல மாட்டேன் என்று விம்மியது குட்டி பூனை. தாய் பூனைக்கு தன் பிள்ளையின் நிலையை பார்த்து வருத்தமாக இருந்தது. தன் குட்டிக்கு தன்னம்பிக்கை கொடுக்க நினைத்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. தாய் பூனை வீட்டில் இருந்து சில பழைய துணிகள் மற்றும் பஞ்சு ஆகியவற்றை சேகரித்தது. இரவு முழுவதும் கண் விழித்து தன் குட்டிக்காக ஒரு அழகான தொப்பியை தைத்தது. அது பார்ப்பதற்கு ஒரு புலியின் தலை போலவே இருந்தது. மறுநாள் காலை குட்டி பூனை எழுந்ததும் தாய் பூனை அந்த தொப்பியை பரிசாக கொடுத்தது. இதை அணிந்து கொள். இப்போது கண்ணாடியில் பார். நீ சாதாரண பூனைக்குட்டி அல்ல, ஒரு புலி. உனக்குள் இருக்கும் தைரியத்தை வெளிக்கொண்டு வா. யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை என்று அன்போடு சொன்னது.